வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் பிரபின் குமரிலிருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு சொன்னால், கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் அனைவரும் எதிர்பார்த்துட்டு இருந்த தகவல் வெளியாகி உள்ளது. புதிய விண்ணப்பம் எப்போது வரும், அது எப்படி அப்ளை பண்ணுறதற்கான்னு சொல்லிட்டு அனைவரும் வெயிட் பண்ணியிருப்பாங்க. அதற்கான தகவல் வெளியாகி உள்ளது. அந்த தகவலை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதே மாதிரி பயனுள்ள வீடியோலாம் தொடர்ந்து நம்ம சேனல் வந்துட்டு இருக்கு. ஃபஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் பார்த்தீங்கன்னா மக்களிடையே மிகவும் வரவேற்பு பெற்ற ஒரு முக்கியமான திட்டமாகும். இந்த திட்டத்தில் பார்த்தீங்கன்னா புதிய விண்ணப்பம் எப்போது வரும்னு சொல்லிட்டு அனைவரும் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா புதிய விண்ணப்பம் எப்போது வரும்னு சொல்லிட்டு அதற்கான தகவல் ஒன்று வெளியாகி உள்ளது. அந்த தகவலை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுலேயே அவங்க என்ன சொல்லிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் விடுபட்ட பெண்கள் தங்களுடைய விண்ணப்பங்களை உங்கள் பகுதிகளிலே ஜூலை 15ஆம் தேதி முதல் அக்டோபர் மாதம் வரை நடைபெறும் சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா, இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் ஆல்ரெடி விண்ணப்பம் பண்ண தவறியவர்களும் புதிய ரேஷன் கார்டு வாங்கியவர்களும் பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தை, அதாவது பார்த்தீங்கன்னா இந்த கலைஞர் மகளிர் திட்டத்தில் புதிய விண்ணப்பத்துக்கு நீங்கள் அப்ளை பண்ணலான்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. இந்த அப்ளை பண்ணுறது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜூலை 15ஆம் தேதி முதல் தான் இது ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதம் இறுதி வரை நடைபெறும். அது பார்த்தீங்கன்னா உங்கள் ஊரில் அதற்கான முகாம் நடைபெறும். அந்த டைமில் தான் அதற்கு நீங்கள் விண்ணப்பம் பண்ண முடியும். ஸோ உங்களுடைய ஸ்டாலின் முகாம்களிலே விண்ணப்பிக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா கழக தலைவர் மாண்பு மிகு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவங்க தான் இந்த செயல்பாடை சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் புதிய விண்ணப்பம் எப்போது வரும்னு சொல்லிட்டு. ஸோ அதற்கான பப்ளிஷ் பண்ணிட்டாங்க கரெக்டான டேட். அதாவது பார்த்தீங்கன்னா ஜூலை 15 முதல் தான் இந்த முகாம் நடைபெறுது. இந்த முகாம் பேர் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்டாலின் முகாம்களின்னு சொல்லிட்டு ஒரு முகாம் நடைபெறும். அந்த முகாமில் போய் யாரெல்லாம் புதுசாக விண்ணப்பம் பண்ண விடுபட்டாங்களோ அல்லது பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் புதிய ரேஷன் கார்டு எடுத்தாங்களோ அவங்க இந்த திட்டத்தில் விண்ணப்பம் பண்ணலாம்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்து சொல்லிட்டு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்று ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரபின்.